ராகவ மீட் பண்ணுறதுக்காக வந்து நடிகை வந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க தானே அன்றைக்கி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராகவோட வந்து போனாங்க ஆட்ல. மறுபடியும் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து அவங்க ராகவ் கிட்ட நல்லா க்ளோஸாக மூவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வயிறா எரியுது அபிக்கு. செம்ம டென்ஷனாக வராங்க. அப்படி என்னதான் 2 பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே வந்து தெரியாத மாதிரி நின்று ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்கவே முடியலையே. அந்த ராகவ் வேறு அப்படியே க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராகவ் வந்து அபியும் உள்ளே வராமல் வெளியே நின்று பார்த்துட்ருக்கா. டி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. ஓ, நம்ம மேலே இருக்க பொசசிவா இதுதான் காரணமா? சரி, கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓ அப்படியா, சரிப்பா, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை நீங்களே பண்ணிவிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராகவ் இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. என் மேலே இருக்க பழைய கோபத்தில் நீங்கள் எதாவது பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பயங்கரமான வந்து ஒரு ஜென்யூன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அபி வந்து அப்படியே பார்த்துட்டு செம்மையாக டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி போகலாமா ராகவோட? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாரு. இதில் எங்கே இவ கூட்டிகிட்டு போகிறா, இவரும் பின்னாடியே போகிறாரு. இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபியும் பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு வந்து ராகவ் முக்கியமான வேலை இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ராகவ் வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நான் முதல்ல அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாரு. நான் அதை பார்த்துட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வாங்க வாங்க வீட்டில் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அபி. அதை பார்த்து ராகவ் வந்து என்ன அபி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்றாரு. எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான். ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணீங்க, அவங்க கூட அப்படி போகிறீங்க, நான் கூப்பிட்றேன் அதை கூட பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க, திரும்பி கூட உங்களுக்கு நான் அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அபி இவ்வளோ டென்ஷன் ஆகிற? இதில் என்ன இருக்குது, அவங்க நம்மளுக்கு நிறைய ஒர்க் கொடுக்க தான் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து வேணாம்னு சொல்லிட்டு தானே போனாங்க. மறுபடியும் எதுக்காக வந்தாங்க? இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடாதுண்ணா. இங்கே பாரு, அவங்க நம்மளோட கம்பெனியே நிறைய பேர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளோட கம்பெனியும் வந்து விரிவடையும். அதே டைமில் அவங்களையும் நம்ம வந்து நம்மளோட ஆடாக மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, வேணாம்னு சொல்லிட்டு போனவங்கள மறுபடியும் நீங்கள் கூப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இப்போ உனக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா? என்ன அப்படின்றாங்க. என் மேலே இருக்க அன்பு அதிகமாகிடுச்சு அப்படின்றாரு. அதை கேட்டால் உங்கள் மேலாம் எனக்கு ஒன்றும் அன்பு கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதா, உண்மையிலே சொன்னால் முதல்ல வந்து நான் யார்கிட்ட பேசினாலும் பரவாயில்லன்னு, ஆனால் இப்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு உன்னால் தாங்கிக்கவே முடியல, வந்து நின்னேன், உள்ளே கூட வரல கரெக்டாக அப்படின்னு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கலையே, நீங்கள் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன அப்படிலாம் சொல்லாத அபி, உண்மையை மனசு திறந்து சொல்லு, எதுக்காக மறைச்சி வைக்கணும் சொல்லு. என் மேலே உனக்கு அந்த பொண்ணு கூட நான் எங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு பயம், அப்படி தானே? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தான் டைவர்ஸ் ஆக போதில்ல, சும்மா டைவர்ஸ்னாத அபி. அந்த டைவர்ஸு நம்ம மனசு சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்மளோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தான். ஜஸ்ட்டு அதை நம்ம வெறும் சைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் எதை பற்றி பேச விரும்பலை. எப்போ நீங்கள் என்ன சந்தேகப்பட்டீங்களோ அப்போவே நான் வந்து அதெல்லாம் யோசிக்கல அப்படின்னு. ஏன் அபி நான் சந்தேகப்படுறதையே பற்றி பேசிகிட்டு இருக்க, இப்போ உண்மையிலேயே உன்னை நான் சந்தேகப்படலை அபி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அபி அப்படின்னு வந்து சொல்ல வராரு. ஆனால் மனசுலேயே சொல்லிக்கிறாராக, வெளியே சொல்ல முடியல அவரால். ஆனால் அபி இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக என்னோட லப்பை நீ புரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பாக நீ ஏற்றுப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபியை பார்த்துட்ருக்காரு. அபி வந்து அவரோட பதிலை கேட்காம அப்படியே தூங்கி போகிற மாதிரி நடிக்கிறாங்க. அடுத்து அபி மனசுக்குள்ளேயே அழறாங்க. எனக்கு தெரியுங்க, உண்மையிலேயே வந்து உங்களை நான் விட்டு கொடுக்க விரும்பலை, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி செம்மையாக டென்ஷனாக இருக்காரு. ஐயோ இப்படி நடக்குதே, இந்த லேடி யாருன்னே தெரியலையே, இவளை இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த லேடிக்கிட்டே கேட்கலாமா, வேறு வழியே கிடையாது, எப்படியாவது நயமாக பேசி கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.